Hello everyone. There will be series of videos on high risk pregnancies. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது diabetes and pregnancy. High risk pregnancy நான் எந்த ஒரு pregnancyயுமே வந்து either it is a low risk pregnancy or a high risk pregnancy. எதுவுமே ரிஸ்க் இல்லாத ஒரு pregnancy கிடையாது. So what do we mean by a high risk pregnancy? Pregnancy-நாலேயோ இல்லை pregnancy இல்லாமல் வேறு சில மருத்துவ காரணங்களாலேயோ ஒரு ப்ரெக்னன்சி மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருந்ததுன்னா தே புட் த விமன் அட் ஹையர் ரிஸ்க். அதுதான் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ். ஸோ இந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் ஃபர்ஸ்ட் we are going to talk about diabetes and pregnancy. Diabetes ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியும் இருக்கலாம், ப்ரெக்னன்சி போதும் சுகர் வரலாம். ஸோ டயபெட்டிஸ்னால் எல்லாருக்கும் தெரியும், சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகிறது ரத்தத்தில். அது எதனால் ஆகுது அப்படின்னா இன்சுலினுங்கிற ஒரு ஹார்மோன் குறைபாடுனால் ஏற்படக்கூடிய ஹை சுகர் லெவல்ஸ் இந்த பிளட் தான் டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். யங் ஏஜ்லேயே சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான யங் விமன் when they are planning for a pregnancy, they should take few things into consideration. So pregnancy-க்கு முன்னாடியே சுகர் இருக்கிறவங்க one important thing, தானும் தன் குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா the first thing that they will have to do is avoid unplanned pregnancies. Pregnancy எப்போ பிளான் பண்ணலான்னா சுகர்ஸ் when they are under good control. சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு லாஸ்ட் 3 months-ஓட வேல்யூவை வந்து HbA1c அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். அது if it is around 6, okay, 6 and less than 6 should be the ideal one. Between 6 and 7 is okay, but 7க்கு மேலே இருக்கிறது வந்து it is better not to. So always prior to planning a pregnancy, உங்களோட சுகர் டாக்டரை நீங்கள் மீட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னதுக்கு அப்புறம் தான் you have to start for a pregnancy. அது வரைக்கும் I would definitely encourage you to have a good contraception. So pregnancy தள்ளி போடுறதுக்கான மருந்து கருத்தடைகள் ஏதாவது யூஸ் பண்ணுறது will be a better option. So once sugar levels நார்மலாக இருக்குது அப்படின்னா you and your baby are safe. That is very 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 important. ஸோ ஏன் ஹை ரிஸ்க்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா குழந்தைக்கும் பாதிப்பு இருக்கலாம், அம்மாவுக்கும் பாதிப்பு இருக்கலாம். குழந்தைக்கு என்ன பாதிப்பு வரலாம்? சுகர் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பேபி உருவாகும் போதே சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும்போது உடம்பு குறைபாடுகள், தட் இஸ் ஊனங்கள் ஏதாவது இருக்கலாம். கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்ன்னு சொல்லுவேன். தானாகவே இந்த கரு களையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேபி கொஞ்சம் சுகர் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பேபி குட்டியாக இருக்கிறதுக்கு, அதாவது ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷனல்னு சொல்லுவோம், வெயிட் குறைவாக இருக்கிறதுக்கு. இன்னும் என்ன அப்படின்னா பேபிக்கு பிளட் ஃப்ளோ கம்மியாகிறது. எதனாலன்னு டயபெட்டிஸ் இருக்கிறது கூடவே வந்து பிபியும் கொண்டு வரும். ஸோ முன்னாடியே சுகர் இருக்குது அப்படின்னா இந்த பிபியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிபி வந்ததுன்னா there are other problems associated. அது தனியாக I'll talk to you all about that separately. So இந்த சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணோம்னா இது எல்லாமே குறையும். ஸோ குறைபாடுகள் குறையும், பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்கும், மிஸ்கேரேஜ் ஆகிறது குறையும், அண்ட் ஆல்சோ சீக்கிரமாக ப்ரீடம் டெலிவரின்னு சொல்லுவோம். இந்த ரிஸ்க்ஸ் எல்லாம் நல்லாவே குறையும். அண்ட் மதருக்கான ரிஸ்க் என்னென்னா சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்குன்னா பிபி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் குறையும். அண்ட் மதருக்கு வந்து வேறு சில இது என்னென்னா சுகர் ப்ரெக்னன்சி போது இன்னும் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் when the sugars are under control there will be less of a problem. அண்ட் ப்ரெக்னன்சி போது ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நாளாக சுகர் இருக்கிறவங்க கண் டெஸ்ட்டுகள் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு if everything is said to go ahead with a pregnancy, you can plan a pregnancy and you will need more visits with the doctor and உங்களோட சுகர் டாக்டர் கிட்டையும். ஸோ ஒன்ஸ் if everything is all right, நம்ம வந்து ப்ரெக்னன்சி போது செய்ய வேண்டிய விஷயம் வெயிட் கெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. நம்மளோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட் மானிட்டரிங் தேவைப்படலாம். சுகர் மானிட்டரிங் நிறைய வாட்டி தேவைப்படும். ஸோ ஸ்கேன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம் to see whether the baby is growing all right. இது எல்லாத்துக்குமே வந்து we'll need more number of visits than a low risk pregnancy. அண்ட் டியூரிங் இது என்ன அப்படின்னா வெயிட் கெயின் ஜாஸ்தி இல்லாமல் இருக்கணும், ஆஸ் ஐ செட் பிஃபோர். ரெண்டாவது சுகர் கண்ட்ரோல், டிபெண்டிங் அப்பான் சுகர் மானிட்டரிங், சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இது எல்லாமே பண்ணிட்டோம்னா த ப்ரெக்னன்சி வுட் பி ஆஸ் ஸ்மூத் ஆஸ் தி அதர் பீப்புள் ஹூ ஆர் லோ ரிஸ்க். அண்ட் பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் கூட பேபி டெலிவரி ஆகும்போது சில நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட் தட் நெசசரிலி சுகர் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே
எல்லாருமே வந்து சிசேரியன் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இஃப் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், யூ கேன் ஸ்டில் ஹாவ் அ நார்மல் டெலிவரி. அண்ட் போஸ்ட் டெலிவரி பேபிக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். சுகர் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா பேபிக்கு சுகர் குறையலாம். அண்ட் பேபிக்கு ஜாண்டிஸ் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேபியோட ரத்தத்தில் வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம், இது எல்லாம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மூச்சு திணறல் நார்மல் பேபிஸை விட இவங்களுக்கு, லோ ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸை விட இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் கேன் பி அவாய்டட். நம்ம சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறைய முடியும். அண்ட் தெர் இஸ் something which I don't want to scare you. இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது சுகர் கண்ட்ரோலில் இருந்தால். பட் சுகர் if it is not under control, then நம்மளுக்கு ரீசனே தெரியாமல் பேபி வயிற்றுக்குள்ளேயே மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. we call it as intrauterine death. So sugar control during pregnancy is very 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 important, and that is the ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் த கார்ட் ஆஃப் த கேம். ஓகே, அதுதான் மெயின் நம்மளோட மேஜர் இது டயபெட்டிஸில். ஸோ இஃப் யூ ஹாவ் டயபெட்டிஸ், ஆல்வேஸ் பிளான் அ ப்ரெக்னன்சி பிஃபோர். அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக 5 mg ஃபோலிக் ஆசிட், ஊனங்கள் குறைக்கிறதுக்கு 5 mg ஃபோலிக் ஆசிட் எடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ப்ரெக்னன்சியில் சுகரை குறைக்க வேண்டியது இருக்கும். வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆகாமல் குட் டயட் கண்ட்ரோல், டேப்லெட்ஸ், சில நேரம் டேப்லெட்ஸும் கூட கொடுக்க வேண்டியது இருக்கலாம். பட் யூஸ்வலி இன்சுலின் இஸ் சம்திங் விச் வில் பி கிவன். அதை நீங்கள் முன்னாடியே எடுப்பீங்க, அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், எக்ஸசைஸ் வில் ரெடியூஸ் த இன்சுலின் ரெக்குவயர்மெண்ட். நம்மளுக்கு தேவையான இன்சுலின் ரெக்குவயர்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி, வாக்கிங், நார்மல் வாக்கிங் itself is more than enough to reduce the requirement of insulin. So இது எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா your pregnancy will be as smooth as a low risk pregnancy. So all the best for all those women who have diabetes and who are planning a pregnancy. So if you have any queries, put it up in the chat box. I'll be happy to answer you. Thank you.